வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். ரசாயன மருந்துகளின் கோரப்பிடியிலிருந்து மக்களை காப்போம், நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற லட்சியத்தை, தத்துவத்தை மையமாக வைத்து நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். நாம் தொடர்ந்து உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விதமான தகவல்களை பார்த்து வருகிறோம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மருத்துவம் தவிர 104 விதமான இயற்கை சார்ந்த, மண் சார்ந்த மரபு மருத்துவங்கள் நாம் வாழும் சமகாலத்தில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த ஒரு மருத்துவத்திற்கும் நாம் சென்று விடாமல் நம் உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நம் உடல் எனும் மருத்துவர் சொல்லக்கூடிய தகவல்களை உள்வாங்கி நம் வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மருத்துவருக்கான தகுதி என்னவென்றால், மருத்துவம் தேவைப்படாத ஒரு நிலையில் முதலில் ஒரு மனிதர் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே மருத்துவர்கள்தான். நமது அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு மருத்துவராக உருவாக்கிவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் மருத்துவத்தை தொடர்புபடுத்தாமல், எந்த மருத்துவத்தின் உதவியும் இல்லாமல் மனித உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான அடிப்படை தகவல்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இந்த அடிப்படை வாழ்வியல் இயற்கை சார்ந்த தகவல்களை நாம் கற்றுக்கொண்டு, தெரிந்து கொண்டு, இதை புரிந்து கொண்டு முறையான வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடித்து வரும்போது, இருக்கக்கூடிய மருத்துவத்திலேயே மிக எளிமையான மருத்துவமான இயற்கை மருத்துவத்தை தங்கள் அனைவருக்கும் இந்த இயற்கை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக வழங்கும். அந்த எளிமையான இயற்கை மருத்துவத்தை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு, நாம் குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நாமே மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வரப்போகிறோம். அந்த சமயத்தில் கூட அந்த எளிமையான மருத்துவம் கூட நமக்கு தேவைப்படாத ஒரு உயரிய நிலையில் நாம் வாழப்போகிறோம். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால், நாம் நமது உடலை பற்றி ஒரு முழு புரிதலில் இருக்க வேண்டும். எனவேதான் எந்த மருத்துவத்தையும் சாராமல், எந்த மருத்துவத்தின் தேவையும் இல்லாமல், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே மருத்துவராக இருக்க வேண்டும் என்பதற்காக, நம் அன்றாட வாழ்வியல் முறைகளில் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை அலசி ஆராய்ந்து, சுய பரிசீலனை செய்து, அதை மாற்றிக்கொள்வதற்கான சரியான வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பதற்கான அந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும்போது, முதலில் நாம் நமது உடலை புரிந்து கொள்ள முடியும். நாம் நமது உடலை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் அருகில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு உடலையும் மனதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிதலின்றி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியடையாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் உடலையும் வாழ்வியல் முறைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவம் சாராத வாழ்வியல் முறைகளை தங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சி, நாம் ஒவ்வொருவரும் இயற்கையான, எளிமையான மருத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவர்களாகப் போகிறோம் என்ற தகவலை தங்களுக்கு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கடந்த பதிவுகளில் செரிமானம் குறித்து நாம் பார்த்து வந்தோம். இது மிக சாதாரணமான ஒரு விடயம்தான். ஒரு ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவு கூட பெரிய அளவில் இல்லாத மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைதான் செரிமானம் என்பது.
இந்த செரிமானத்தை நாம் தவறவிடும்போது செரிமானத்தை நாம் தவறவிடும்போது செரிமானம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது செரிமானத்தின் செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளாமல் உணவை அறிந்து வரும்போதோ அல்லது நீர் அறிந்து வரும்போதோ அல்லது சுவாசத்தை நாம் செய்து வரும்போதோ இதன் வெளிப்பாடாக விளைவாக உடலில் பல்வேறு விதமான கழிவுகள் தேங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த கழிவுகள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் சேரும்போது உடலில் பல்வேறு உறுப்புகளில் இந்த கழிவுகள் தேங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. உடல் உள்ளுறுப்புகளில் தேங்கிய கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றும், இது உடலின் விதி. இந்த உடல் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீக்கத்தைத்தான், அந்த அறிகுறிகளைத்தான் நாம் நோய் என்று கருதி அதற்கு தொடர் மருந்துகளை பயன்படுத்தும் போது அது உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை, ஆரோக்கியத்தை சிதைக்கக்கூடிய செயலை இந்த ரசாயன மருந்துகள் செய்து வருகிறது. எனவே இந்த ரசாயன மருந்துகளின் கோரப்பிடியிலிருந்து நாம் முழுவதுமாக மேலும் போதுதான் ஆரோக்கியம் என்பதை பார்க்கவே முடியும். செரிமானத்தை கவனித்து அதை முறைப்படுத்தி செரிமானம் நிறைவு பெற்ற பின் ஏற்படக்கூடிய பசியை உணர்ந்து நாம் உணவு உண்ணும்போது உடலில் ஆரோக்கியம் என்பது மேலோங்கும், தழைத்தோங்கும். ஒருவேளை செரிமானத்தை உணராமல் ஒரு மனிதன் தொடர்ந்து உணவையோ அல்லது நீரையோ அருந்தி வரும்போது அந்த மனித உடலில் கழிவுகள் அளவுக்கு அதிகமாக தேங்கும். சாதாரணமாக உண்ணக்கூடிய உணவிலிருந்து அருந்தக்கூடிய நீரிலிருந்து உருவாகக்கூடிய கழிவு ஒரு கட்டத்தில் அந்த கழிவுகளின் தேக்கம் உச்சபட்சமாக தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் வரை கொண்டு செல்லும். இந்த புற்றுநோய் எவ்வாறு ஏற்படுகிறது, இது ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்த தொந்தரவு எவருக்கும் வராமல் இருப்பதற்கு அவர் அடிப்படையில் அவரது செரிமானத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களை, எவர் ஒருவருக்கும் எடுத்த உடனேயே இந்த அரக்க நோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர், புற்றுநோய் வருவது கிடையாது. எடுத்த உடனேயே எவருக்கும் வருவது கிடையாது. பல நாட்களாக, பல ஆண்டுகளாக நமக்கு பல்வேறு விதமான அறிகுறிகளை நமது உடல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த அறிகுறிகளை நாம் கவனிக்காமல் கடந்து செல்லும் போது ஒரு கட்டத்தில் அது வெளிப்பட துவங்கும். வெளிப்படும் போதுதான் இது நோய் என்று கருதி அதற்கு நாம் சிகிச்சை மருத்துவம் பார்க்க துவங்குவோம். இது என்னென்ன விதமான அறிகுறிகளை நமக்கு அறிவிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால், இது போன்ற அறிவிப்புகள், அறிகுறிகள் நமக்கு ஏற்படும் போது அதை கவனித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். இந்த புற்றுநோய் தொந்தரவுக்கு ஆளாகாமல் நம்மால் வாழ முடியும். புற்றுநோய் எதற்காக ஏற்படுகிறது என்று வழக்கமாக நம்மால் சொல்ல முடியும். தொலைக்காட்சிகளிலும் அரசாங்கத்தின் உதவியாகவும் பல்வேறு விதமான விளம்பரங்கள் வருகிறது. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும். இது மட்டும்தான் காரணமா? புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும். இதை மறுக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் புற்றுநோய் உருவாவதற்கு இது மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி ஏற்படுகிறது. புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாத பல ஆண்களுக்கும், புகை வாடையே படாத பல பெண்களுக்கும், சிறு குழந்தைகளுக்கும் புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியும் நமக்கு ஏற்படுகிறது. புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும், மறுக்க முடியாது. புகைப்பழக்கமே இல்லாதவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது, ஏன் வருகிறது? இன்று புற்றுநோய் வந்தவர்கள் பலர் தனது உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். மார்பகங்களை இழந்த பெண்கள் கூட்டம் நம் நாட்டில் அதிகம்.
கருப்பையில் புற்றுநோய் இருக்கிறது, இதை விட்டால் உயிரையே சிதைத்துவிடும், புற்றுநோயை மட்டும் சரி செய்ய எங்களுக்கு தெரியாது, எனவே கருப்பையே வெட்டி எடுத்து விடுகிறோம் என்று கருப்பையை வெட்டி வீசுகிறார்கள். கர்ப்பப்பையை இழந்த பெண்கள் கூட்டம் நம் நாட்டில் அதிகம். சர்வசாதாரணமாக இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 80-90 காலகட்டங்களில் திரைப்படங்கள் மூலமாக இந்த புற்றுநோய் பற்றின தகவல்கள் மிக பிரபலமாக பல திரைப்படங்களில் வெளிவந்தது. அந்த திரைப்படங்களில் அந்த பிரபலங்கள் மூலமாக இந்த புற்றுநோய் குறித்த தகவல்கள் வெளியே வந்த பிறகுதான் இங்கு மக்களுக்கு புற்றுநோய் அதிகமாக வரத் துவங்கியது. எனவே புகைப்பிடித்தால் மட்டும்தான் புற்றுநோய் உருவாகும் என்ற நிலை உண்மையா என்றால், அது தவிர பல்வேறு விதமான வாழ்வியல் முறைகள் காரணமாக புற்றுநோய் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. புற்றுநோய் உருவாவதற்கு இந்த புகையிலையில் என்ன இருக்கிறது? நிக்கோடின் இருக்கிறது. இந்த நிக்கோடின் என்ன செய்யும்? எதற்காக புகையிலையில் நிக்கோடின் சேர்க்கிறார்கள்? புகையிலையில் மட்டும்தான் நிக்கோடின் சேர்க்கிறார்களா? நிக்கோடின் என்ற ஒரு ரசாயனம் ஒரு பொருளில் சேர்த்து விட்டால், அந்த பொருளுக்கு ஒரு சுவையை கொடுத்து விட்டால், இந்த நிக்கோடின் என்ன செய்யும் என்றால், அதே சுவை கொண்ட பொருளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வை நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். இதுதான் நிக்கோடின் செய்யக்கூடிய ஒரு செயல். அது மோசமான ரசாயனம் என்பதால், அந்த ரசாயனத்தை செரிக்கக்கூடிய ஆற்றல் நமது உடலுக்கு கிடையாது. எனவே அந்த நிக்கோடினை செரிக்காமல் உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு செயலை செய்யும். ஆனால் தொடர்ந்து நிக்கோடின் கலந்த பொருட்களை ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொண்டே வரும்போது, அந்த நிக்கோடின் அளவு, அந்த ரசாயனத்தின் அளவு மனித உடலில் அதிகமாக சேரும், தங்கும். எந்த பகுதியில் நிக்கோடின் அதிகமாக தங்குகிறதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை சிதைத்துவிடும், அழித்துவிடும். உயிரணுக்கள் சிதைந்த பகுதியில் இந்த உடலானது மீண்டும் உயிரணுக்களை உற்பத்தி செய்ய துவங்கும். பொதுவாக இன்று நாம் பார்ப்போம், புற்றுநோய் என்பது கட்டியாக நமக்கு வெளிப்படும். கட்டி, அந்த கட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து உற்று நோக்கி பார்த்தோமேயானால், பல கோடிக்கணக்கான செல்களின் கூட்டு சேர்க்கை தான் அங்கு கட்டியாக மாறியிருக்கும். இந்த செல்கள் எப்படிப்பட்ட செல்கள்? உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருந்த செல்கள். இப்போது எதற்காக இதே செல்கள், ஆரோக்கியத்தை கொடுத்த அதே செல்கள் உடலில் நோயை கொடுக்கிறது என்றால், அந்த செல்களின் செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய ரசாயன வேதிப்பொருட்களை அந்த உடலுக்கு கொடுத்து விட்டார்கள். செல்களுக்கு இருந்த ஒரு ஒரு அறிவு, ஒரு புத்தி மாறிவிட்டது. வெளிப்படையா சொல்லணும்னா செல்களுக்கு அறிவு கெட்டு போச்சு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு அறிவை கெடுக்க வைக்க முடியுமா? தாராளமாக கெடுக்க வைக்க முடியும். ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கு. சாதாரணமாக கேட்பாங்க, ஏதாவது ஒரு செயலுக்கு தவறாக செஞ்சுட்டா உங்களுக்கு அறிவு இருக்கா என்று கேட்பாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள், பல்லாயிர கோடிக்கணக்கான செல்கள், அதில் ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கிறது. ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அறிவு இருக்கிறது. இதுதான் அதிசயம். எல்லா செல்களுக்கும் ஒரே விதமான அறிவு என்று சொல்ல முடியாது. நான் யாரிடமும் சண்டையிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனித உடலில் கூட, அந்த மனிதரின் உடலில் கூட பலமுறை சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஒரு செல்களுக்குள்ளேயும் சண்டைகள் வரும். அது நமக்கு தெரியாது. காரண காரியமே இல்லாமல் உடலில் வெப்பம் தோன்றும். அப்ப செல்களின் கூட்டம் இங்கு சண்டை ஏற்படுத்தும். காரண காரியமே இல்லாமல் காய்ச்சல் வந்திருக்கும். இந்த அறிவு குறைந்த, அறிவு திரிந்த இந்த செல்களுக்கு, அறிவோடு இருக்கக்கூடிய செல்கள் புத்திமதி சொல்லும். அதை அந்த செல் ஏற்காது. அப்ப அங்க ஒரு சண்டை வரும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு காய்ச்சல் வெளிப்படும். தற்காலிகமாக இருந்து மறைஞ்சிரும். நீண்ட நாட்கள் நீடிக்காது. உடலில் இப்படியும் ஒரு செயல் நடந்து கொண்டுள்ளது. செல்களுக்கு எதற்காக அறிவு கெட்டுப் போகிறது? சரியாக செயல்பட்டு கொண்டிருந்த செல்கள்
அறிவு கெட்டதற்கான காரணம், அந்த பகுதியில் அந்த செல்கள் குடியிருக்கக்கூடிய, தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதியில். எந்த பகுதியில் தங்கியிருக்கும்? சில செல்கள் கல்லீரலில் தங்கியிருக்கும், சில செல்கள் கண்களில் தங்கியிருக்கும், சில செல்கள் கால்களில் தங்கியிருக்கும், சில செல்கள் கர்ப்பப்பையில் இருக்கும். ஒரு உறுப்பு என்பது பல கோடிக்கணக்கான செல்களின் தொகுப்பு தானே! அந்த பகுதியில் கழிவுகள் தேங்கும்போது, அந்த கழிவுகள் சாதாரண கழிவுகளாக இல்லாமல் ரசாயன கழிவுகளாக இருக்கும்போது, அந்த கழிவுகளை உடனடியாக உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் செய்யும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயல் செய்யும்போது, அந்த செல்களின் செயல்பாடுகளை விட கழிவுகளின் தேக்கம் மிக அதிகமாக இருக்கும்போது, அந்த செல்களுக்குள் முழுமையாக இந்த ரசாயனம் போய் தங்கும். அப்போது அந்த செல்களால் என்ன செய்ய முடியும்? எது ஒன்றும் செய்ய முடியாது. சோர்ந்து போயிட்டு இந்த ரசாயனம் அடைக்கப்பட்ட அந்த செல்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தாறுமாறாக, தவறாக செய்து கொண்டே இருக்கும். அதற்கு வெளிப்படையான ஒரு உதாரணம். ரசாயனம் கலந்த மதுவினை, சாராயத்தை ஒருவர் குடிக்கிறார் என்றால், என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தாறுமாறாக, தவறாக பல செயல்களில் ஈடுபடுவார்கள். சாதாரண தண்ணி குடிக்கும்போது தவறு செய்யறது கிடையாது. ஆனால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தண்ணியை குடிக்கும்போது தவறு செய்வாங்க. அப்ப அதுல ரசாயனம் கலந்திருக்கு. அந்த ரசாயனம் கலந்த அந்த மதுவை அருந்தும்போது ஒரு மனிதன் தவறு செய்கிறார். அதுபோல மனித உடலில் செல்களுக்குள் ரசாயனம் கலந்த கழிவுகள் தங்கும்போது செல்கள் தவறு செய்கிறது. நம் உடம்பில் டீடாக்சிஃபிகேஷன், நச்சு நீக்குதல் வேலை நடக்கும். ஒவ்வொரு செல்களும் அதனுடைய வாழ்நாள் முடிந்த உடனேயே அந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறும், புது செல்கள் உற்பத்தியாகும். இந்த வாழ்ந்து முடிந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறாமல் அதே இடத்தில் தங்கியது என்றால், அந்த இடத்தில் செல்களின் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். அந்த செல்களின் தொகுப்பு கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் அந்த இடத்தில் ஒரு கட்டி நமக்கு உருவாகும். செல்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சுனாக்கா அது கட்டியா தெரியும். அந்த 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 செல்களுக்குள்ள என்ன இருக்கும்? கழிவுகள் இருக்கும். அதுவும் மோசமான ரசாயன கழிவுகள் இருக்கும். இது எப்படி வெளியேறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஒரே ஒரு விடயம். உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களது உடலிலும் கட்டிகள் இருக்கும். கட்டிகள் இல்லாத உடலை இந்த உலகில் நம்மால் பார்க்கவே முடியாது. அது சாதாரணமாக சளியால் உருவான கட்டியாக இருக்கலாம், அல்லது தசைகளால் உருவான கட்டிகளாக இருக்கலாம், அல்லது ரசாயன கழிவுகளின் கூட்டமாக இருக்கக்கூடிய கட்டிகளாக இருக்கலாம். ஆனால் கட்டிகள் இல்லாத உடல் உலகத்தில் இல்லை. அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தாங்களாக இருந்தாலும் சரி, நம் அனைவரது உடலிலும் தேவையற்ற கழிவுகள் கட்டிகளாக மாறியுள்ளது. இந்த இந்த கட்டிகள், இந்த கட்டிகளுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகள், அது உடல் தன்மைக்கு ஏற்றார் போல அதை நகர்த்தி உடலை விட்டு வெளியே கொண்டு வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை இந்த உடல் செய்யும். அந்த கட்டி நகர்ந்து தோலுக்கு மேலே வந்து வெளியேறும்போது, ஓ, கட்டி இருக்கிறது என்று நம்மால் கணிக்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் தோலுக்கு உள்ளே, உடல் உள்ளுறுப்பு பகுதிகளில், மையப்பகுதிகளில் கட்டிகள் இருக்கும்போது நம்மால் அதை கணிக்க முடியாது. நம்மால் கணிக்க முடியாத, பார்க்க முடியாத, உணர முடியாத கட்டிகள் ஒவ்வொரு நாளும் தானாக கரைந்து கொண்டே உள்ளது. நம் அனுமதி இல்லாமல், நம் பார்வையில் படாமல். இப்போதெல்லாம் நமக்கு எந்த ஒரு அச்சமும் ஏற்படுவது கிடையாது. ஆனால் ஒரு கட்டி தோலுக்கு மேலே வெளிப்படும் போது நமக்கு அளவில்லாத அச்சமும் பயமும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த பயம்தான் நம்மை நோயாளியாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் உடலுக்குள்ளேயே பலவிதமான கட்டிகள் கரைந்து கொண்டேதானே உள்ளது.
ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டே உள்ளது. அந்த அந்த கழிவுகளை தகர்த்தெறியக்கூடிய செயல்பாடுகள் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் லைசோசோம்கள் என்ற ஒன்று அந்த செல் திரவத்தில் நீந்திக் கொண்டே இருக்கும். இந்த லைசோசோம்களுடைய செயல்பாடுகள் என்னவென்று பார்த்தால், அந்த செல்களுக்குள், அந்த உயிரணுக்குள் வரக்கூடிய அந்த கழிவுகளை, அந்த கழிவுகளின் மீது பாய்ந்து, அந்த கழிவுகளையும் இருக்கும் இடம் தெரியாமல் இல்லாமல் மாற்றிவிடும். இந்த லைசோசோம்களும் இறந்துவிடும். இது ஒவ்வொரு நாளும் நம் உடலில் நடந்து கொண்டே உள்ளது. நம் அனுமதி இல்லாமல், உடலுக்கு தேவையில்லாமல் நாம் செய்யக்கூடிய செயலின் விளைவுகளாக உருவாகக்கூடிய கழிவுகளை உடல் தானாக தகர்த்து இதுபோல வெளியேற்றிக் கொண்டே உள்ளது. இந்த செயல்பாடுகள் ஒவ்வொரு வினாடி பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் போதும் அதைவிட அதிகமான கழிவுகளை நாம் வாழ்வியல் முறைகளில் இந்த உடலுக்குள் சேர்த்து கொண்டே வரும்போது இந்த செல்களால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து விடுகிறது. அப்ப பாருங்க, நம்முடைய அறிவு அந்த உடம்புக்கு எவ்வளவு கேடுதல் செய்து கொண்டே வருகிறதுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சும்மா தேவையில்லாம ஒரு ஒரு கழிவு நம்ம செல்லுக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அதுல ஒரு செல்லுக்குள்ள ஒரு கழிவு வந்துருச்சு அப்படின்னா உடனே அதை வெளியேற்றக்கூடிய வேலையை நமது உடல் செய்யுது, செல்கள் செய்யுது. ஒவ்வொரு செல்களும் இதை செய்து கொண்டே உள்ளது. பசிக்காம நேரத்துல சாப்பிடக்கூடிய உணவாகட்டும், தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடக்கூடிய அருந்தக்கூடிய நீராக இருக்கட்டும், நம் உணவுப் பொருட்களில் கலந்திருக்கக்கூடிய ரசாயன பொருட்களாக இருக்கட்டும், அது எந்த பொருளாக இருந்தாலும் அதை உடனடியாக உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய லைசோசோம்கள் செய்து கொண்டே உள்ளது. உடல் என்பது ஒன்றுதான். நல்லா இந்த இந்த தகவலை நம்ம நுட்பமா கவனிச்சு பார்க்கணும். உடல் என்பது ஒன்றுதான். நம்மளால ஒரு நேரத்துல ஒரு செயல்தான் செய்ய முடியும். ஆனால் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய செல்கள் அது பல்லாயிர கோடிக்கணக்கான செல்கள். இந்த பல்லாயிர கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொன்றும் இந்த கழிவுகளை தகர்க்கக்கூடிய, நீக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டேதான் உள்ளது. ஒவ்வொரு வினாடியும் நாம் உறங்கும் போதும் சரி, உழைக்கும் போதும், விழித்திருக்கும் போதும் சரி, செல்கள் அதனுடைய செயலை செய்து கொண்டேதான் உள்ளது. ஆனால் அந்த செயல்களை, அது கழிவுகளை தகர்க்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்தாலும் அதையும் மீறி நம் உடலில் கழிவுகள் தேங்குகிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு நமது வாழ்வியல் முறை சீர்கெட்டு இருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நான் பசிச்சுதாங்க சாப்பிட்றேன் என்று நாம் ஒவ்வொருவருமே சொல்லுவோம். பசினா எப்படி இருக்கும்னு கேட்டாக்க சொல்ல தெரியாது. வயிற்றுல ஒரு மாதிரி பண்ணும். பசி என்றால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு வார்த்தையாக சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் பசியை உணரவே இல்லை. வயிறு ஒரு மாதிரி பிசையும், வயிறு சூடா இருக்கிற மாதிரி தெரியும், வயிற்றுல ஏதோ கத்துற மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய காரணங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? இது எதுவுமே பசியே இல்லை. பசி என்பது ஒரு ஒரு குழந்தை. அந்த பசி உணர்வை உணரும் போதுதான் தெரியும். இது யாருக்கு தெரியும்னா குழந்தைக்கு தெரியும். குழந்தைக்கு பசி தெரியும். ஆனா நம் குழந்தையை பசியே தெரியாத குழந்தையாகவே நாம் வளர்த்து வருகிறோம். துவக்கத்திலிருந்து முதல்ல குழந்தைக்கு உணவு தேவையா, தண்ணீர் தேவையா என்று பார்த்தால் முதல்ல குழந்தைக்கு தண்ணீர் தான் தேவை. ஆனா நம்ம குழந்தை குழந்தைக்கு என்ன தருவோம்? உணவு தான் தருவோம், பால் தான் தருவோம். பால் என்பது உணவு, தண்ணீர் என்பது வேறு. பால் தண்ணி மாதிரி தானே இருக்கு, அப்ப அதுவும் தண்ணி தானே என்று நினைத்து கொண்டு நாம் தண்ணீர் தருவோம். அதிலும் இப்ப இருக்கக்கூடிய அதிநவீன அறிவு இருக்கக்கூடிய நவீன அறிவியல், நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுக்கு 6 மாசத்துக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாது, 3 மாசத்துக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாது என்று சொல்லுது. காரணம், அவங்க குடிக்கிறதே தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பால் தானே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கூடுதலா தண்ணி என்று சொல்லுது.
குழந்தைகளுக்கு முதலில் ஏற்படுவது, வெளிப்படுவது தாகம் மட்டும்தான். அப்ப துவக்கத்தில் அவர்களுக்கு நீர்தான் தர வேண்டும். உணவு தருவது தவறான ஒரு செயல். ஆனால் இன்று உணவைத்தான் தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கை பிரபஞ்சம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, நம்மை எவ்வாறு பார்த்துக் கொள்ளுகிறது என்றால், நாம் முதலில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்று சொல்லக்கூடிய அந்த உணவை தரும்போது, அந்த குழந்தைக்கு துவக்கத்தில் பாலாக வராமல் நீராக கிடைத்துதான் அந்த குழந்தையின் தாகத்தை தணிக்கிறது. பிறகுதான் தொடர்ந்து குழந்தைக்கு பாலாக வருகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், உடல் ஒருபோதும் தவறு செய்வது கிடையாது. உடல் அதனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டுள்ளது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வது கிடையாது. அது அதனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டுள்ளது. இங்கு தவறிழைப்பது யார் என்று பார்த்தால் மனித அறிவு மட்டும்தான். இதை செஞ்சா இப்படி ஆயிரும், இதை செஞ்சா இப்படி நடந்துரும் என்று சில தகவல்களை அரைகுறைகளாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. உண்மையில் குழந்தைகளுக்கு பசி தெரியும். ஆனால் குழந்தை அழும்போது எல்லாம் அது பசிக்காக தான் அழுகிறது என்று நினைத்து அதற்கு பால் கொடுக்கும்போது, அதாவது உணவு கொடுக்கும்போது, அந்த குழந்தைக்கும் பசி உணர்வு இல்லாத ஒரு நிலை வந்து விடுகிறது. குழந்தை அழுகிறது என்றால் முதலில் கொஞ்சமாக நீர் தர வேண்டும். அந்த நீரை குடித்துவிட்டு அழுகையை நிறுத்திவிட்டால் அது உணவுக்கான அழுகை கிடையாது, தாகத்திற்கான அழுகை. குழந்தை அழும்போது நாம் நீர் கொடுக்கிறோம். நீரை துப்பிவிட்டு மீண்டும் குழந்தை அழுகிறது என்றால் அது தாகத்திற்கான அழுகை கிடையாது, உணவிற்கான அழுகை, பசிக்கான அழுகை. இதை யார் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த தாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்று அவ்வாறு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. குழந்தை அழுகிறது, நீர் கொடுத்தோம், துப்பிவிட்டது, பால் கொடுக்கிறோம், அதையும் குடிக்கவில்லை, மீண்டும் குழந்தை அழுகிறது என்றால் அப்போது நாம் கவனிக்கலாம், உடலில் வேறு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கிறது. அந்த தொந்தரவினை வெளிப்படுத்துவதற்காக குழந்தை அழுகையை வெளிப்படுத்துகிறது. இப்பதான் உடம்ப நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும். மடிப்புகளில் எங்கேனும் எறும்பு கடித்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வயிறு பகுதி ஏதேனும் உப்பசமாக இருக்கிறதா, குழந்தை மலம் கழிப்பதற்கு சிரமப்படுகிறதா என்று அப்போதுதான் நம் உடலை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏன் தான் குழந்தை அழுகுதுன்னே தெரியல, தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கு என்று புலம்புவதில் எந்த நியாயமும் இல்லை. எனவே பசியை உணராமல் உலகில் எதை ஒன்றையுமே உணர முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவரின் பசியை நம்மால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய பசியை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் நமது பசியை நாம் புசிக்க வேண்டும். பசியை நாம் செரிக்க வேண்டும். பசி என்றால் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பசியோடு அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைக்கு நம்மால் வர முடியும். சிறு வயதிலிருந்தே அது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கூட, இன்று நாம் நினைத்தால் கூட நம் பசியை நாம் கண்டுணர முடியும். வாய் வழியாக உணவு எதையும் கொடுக்காமல் முடிந்த அளவிற்கு வயிற்றுக்கு நாம் தொடர்ந்து ஓய்வு கொடுத்து கொண்டே இருந்தோமேயானால் ஒரு கட்டத்தில் பசி நமக்கு வர துவங்கிவிடும். பட்டினியே சிறந்த மருந்து, லங்கனம் பரம ஔஷதம். வாய் வழியாக வயிறு கேட்காத நேரத்தில் நாம் வாய் திறந்து எதை ஒன்றை நாம் உள்ளே கொடுத்தாலும் அது இந்த உடலுக்கு தீங்கை மட்டுமே விளைவிக்கும். அந்த தீங்கின் உச்சகட்டம் புற்றுநோயில் கூட நம்மை கொண்டு போய் அமர்த்தும். இந்த மோசமான ஒரு விளைவு நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நமது பசியை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீடுகாஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.